ஒரே நேரத்துல நிறைய ஆசைகள் இருக்கா? அத நினைச்சாலே மனசு சோர்ந்து போகுதா? அப்போ நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். 55 வயதுடைய ஒரு லேடி, வேலை இல்ல, பணம் இல்ல, உதவி கேட்பதற்கு யாருமே இல்ல. அவங்களும் உங்களே மாதிரி தான் நிறைய ஆசைகளை தனித்தனியா இமேஜின் பண்ணாங்க. ஆனா ரிசல்ட் என்ன அப்படின்னா, மனசோர்வும் தூக்கமின்மையும் தான் ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க சொன்னது, எல்லா ஆசைகளையும் தனித்தனியா வேண்டாம், ஒரே ஒரு உணர்வு போதும். அதுவும் தூங்குற நேரத்துல ஒரு சென்டென்ஸ். எவ்வளவு அற்புதம்! இப்பொழுதே எனக்கு நல்லது நடக்குது. இது மட்டும்தான். அதுவும் நாளை இல்ல, இப்போவே இருந்து ஆரம்பிச்சாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல $2500 செக் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க மாத வருமானம் கிடைக்குது. இங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஆசை எண்ணிக்கையின் ஃபோர்ஸ் பண்ணல, உணர்வின் ஆழத்தை தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ நீங்க இன்னுமே உங்களுடைய பட்டியலை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தவறான பாதையில போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரே ஒரு சென்டென்ஸ், ஒரே ஒரு ஃபீலிங் தூங்குறதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.